இது மகிமை நேரம். என்னுடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே மகிமையற்ற இணையர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற தலைப்பிலே நான் தியானித்து வருகிறோம். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அவருடைய வார்த்தைகளை நாம் இரவும் பகலும் தியானித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்றெல்லாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆசா ராஜாவுடைய நாட்களிலே அவர், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யார் யாரிடம்தான் கர்த்தர் இருந்தாரோ அவர்களுக்கு அவர் எப்படி காரியங்களை செய்தார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இப்போ கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தாரானால் யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான், கர்த்தருடைய கரம் எப்படி அவனோடு கூட இருந்தது என்று நாம் தியானிக்கும் பொழுது, அந்த போத்திபாருடைய அரண்மனையிலே யோசேப்புக்கு அந்த தன்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவன் என்ன செய்தானா, இப்படி பெரிய பொல்லாங்கை செய்வதற்கு என் தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை நான் செய்வது எப்படி என்று அவன் அந்த பாவத்திற்கு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டதின் நிமித்தம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாராலும் எகிப்திற்கு விற்கப்பட்டு போத்திபாருடைய அரண்மனையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அந்த போத்திபார் அறிந்து தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவனை அதிகாரியாக வைத்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறவை யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் செய்ய அவனை ஒப்புவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அவனிடத்தில் காணப்படுகிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் அவனிடத்தில் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல் அந்த போத்திபார் அரண்மனையில் இருந்து அவன் சிறைச்சாலையிலே சென்ற பிறகும் அந்த சிறைச்சாலை தலைவனும் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறதை அவர் அறிந்து கொண்டார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செய்தார்னா, யோசேப்பினிடத்தில் அந்த சிறைச்சாலையில் உள்ள எல்லாரையும் அந்த நிர்வாகம் பண்ணும்படியான ஒரு அதிகாரத்தை யோசேப்புக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்போ அவனிடத்திலே காணப்படுகிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அடுத்ததாக பார்க்கும்போது அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொற்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அவனிடத்திலே விசாரிக்கவில்லை. அடுத்தது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தது என்று பார்வோன் அவனை குறித்து சொல்கிறார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்ததினால் அவன் அநேக அந்த பார்வோனுடைய சொப்பனங்களை அறிந்து அதை தீர்வு சொன்னபடியினாலும் அந்த எகிப்து தேசத்திற்கு வரக்கூடிய அந்த பஞ்சத்தை முன்னமே அறிந்து அதற்குண்டான வழிகளை ஆலோசனைகளை சொன்னபடியினாலும் அந்த பார்வோன் ராஜா அவனை குறித்து சொல்லுகிறார், தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லுகிறார்.
இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்தில் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்போடு இருந்தபடினால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால் அவனுடைய காரியம் எல்லாம் வாய்க்க பெற்றது என்று நான் பார்க்கிறோம். அதே போல் யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான ஒரு பெரிய உன்னதமான பணியை மோசே யோசுவாவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பாராக, நீர் போகும் இடமெல்லாம் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், நீர் என்ன சொல்லுவேரோ அதையெல்லாம் நாங்கள் கேட்போம், ஆனால் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல உம்மோடும் கூட இருப்பாராக என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விரும்பி வேண்டிக் கொண்டார்களாம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்கிறார். இன்னும் ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது அந்த தானியேலை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ஏன்னா கர்த்தர் அவன் கூடவே கூட இருந்தார். அந்த அவர் சிங்க கெபியிலே போடப்பட்ட பொழுதும் அந்த ராஜா சொல்லுகிற அவனை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உம்மை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று அவன் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாகவும் அந்த 3 முறை அனுதினமும் 3 முறை ஜெபிக்கிற மனிதனாகவும் காணப்பட்டதின் நிமித்தம் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனை தப்புவித்து விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரிடத்திலே கிட்டி சேர வேண்டும். நாம் அவரை விட்டு விலகாதபடி அனுதினமும் அவரை தேடி அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் நம்மை விட்டு விலகாமல் இருக்குமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக வாய்க்க செல்வார். அப்படிப்பட்ட கிருபையை, கர்த்தரை விட்டு விலகாத கிருபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னமும் உடைய கிருபையும் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரையும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து வழிநடத்தி வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருமப்பா. நாங்களும் அப்பா உம்மை விட்டு விலகாதபடி உம்மை பற்றி கொண்டு உம்மை தேடி உம்மை கண்டடைய கிருபை தாருங்க. நாங்கள் தியானித்த ஒவ்வொரு மனுஷர்களை குறித்து தியானிக்கும் பொழுது நீர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய காரியங்களை நீர் வாய்க்க செய்தீரப்பா. உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு சாட்சியாக நீர் வைத்தீர் என்று வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மோடு கூட சேர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.